உங்களுக்கு ஆன்மீகம் வேண்டுமா? ஆன்மீக தோற்றம் வேண்டுமா? ஆன்மீகம் வேண்டும் அப்படின்னா, உங்கள பற்றிய உண்மைகளை சொல்லும்போது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா, உங்களுக்கு ஆன்மீகத்தின் தோற்றம் தான் வேண்டும். ஏன் அப்படின்னா, உங்கள பற்றி மற்றவர்கள் இனிமையான கருத்துக்களையே பேச வேண்டும்னு விரும்புறீங்க. "நீ நல்ல சாதகரு. நீ நல்லா ஆன்மீகத்தில முன்னேறிட்டே வர. உன்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு." அப்படின்னு சொன்னா, நீங்க சந்தோஷப்படுறீங்க. அதுவே உன்னிடம் பொறாமை இருக்குது அப்படின்னு சொன்னா, "என்கிட்ட பொறாமையா?" அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எதிர்க்கிறீங்க. உன்கிட்ட ஆன்மீக ஆணவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, "என்னுடைய ஆன்மீகத்தை பற்றி புரிந்து கொள்ள அவருக்கெல்லாம் தகுதி இல்ல." அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே பாருங்க. உங்களுடைய பதிலிலேயே பாருங்க. உங்களுடைய ஆணவம் எப்படி தன்னை நிரூபிக்கிறது என்று. அதாவது உலகத்தையே விட்டுட்டேன்னு சொல்றீங்க. ஆனால் உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறது அப்படிங்கிறதே நீங்க விடவில்லையே. என்ன அப்படின்னா, பதவி வேண்டாம்னு சொல்றீங்க. ஆனால் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர் என்ற பதவி வேண்டும். புகழ் வேண்டாம்னு சொல்றீங்க. ஆனால் ஆன்மீகவாதி என்ற புகழ் வேண்டும். அங்கீகாரம் வேண்டாம்னு சொல்றீங்க. ஆனால் மற்றவர்களைப் போல் நான் இல்லை அப்படிங்கிற அங்கீகாரம் வேண்டும்னு சொல்றீங்க. அதாவது உலக ஆசைகளை விட்டுவிட்டு ஆன்மீக ஆணவத்தை பிடித்து கொண்டீங்க. அதாவது கயிறு தான் மாறி இருக்கிறதே தவிர அங்கு கட்டு மாறவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.